இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரிமையான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தருடைய மகிமையின் மேகத்தை குறித்து நாம் தியானித்தோம். மேகம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது என்றும், மகிமையின் மேகம் என்பது அந்த பிரசன்னத்தினால் உண்டாகிற மகிமையை குறிக்கிறது என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வாரத்தின் இந்த நாளிலிருந்து இந்த மேகத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு உணர்த்தும் அடையாளங்கள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் ஒவ்வொன்றாய் தியானிக்க இருக்கிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு முதலாவது அடையாளமாக இந்த மேகம், ஆண்டவருடைய மகிமையின் மேகம், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற மேகமாய் காணப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய மேகத்தின் வழியாய் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இதற்கு ஆதாரமாக யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 16 10வது வசனம் 12வது வசனம். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களுடைய பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் வழியாக நாம் என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே முறுமுறுக்கு தொடங்கி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த நடத்துதலை இந்த இஸ்ரவேல் மக்கள் முழுவதுமாக உணராத காரணத்தினால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நம்முடைய தேவன் அவர்கள் மீதும் இரக்கம் பாராட்டி அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இந்த மேகத்தின் வழியாய் கர்த்தர் அவர் தேவைகளை சந்திக்கிறார். அதை தான் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பகலில் இறைச்சியும் விடியற்காலத்தில் அப்பத்தினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. இதில் தெளிவாக நாம் பார்க்கிறோம், இந்த மேகம் எங்கிருந்து வந்ததா? வனாந்தரத்திலிருந்து கர்த்தருடைய மேகம் வந்தது என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. பொதுவாக மேகமானது இல்லை மழையினால் மழை போன்ற காரியங்களை கொண்டு வருகிற மேகம் எங்கிருந்து வரும்? கடலில் இருந்து வரும். கடற்கரையில் இருந்து தான் புயல், மழை போன்ற காரியங்கள் மேகத்தினால் அந்த ஈரப்பதம் ஈர்க்கப்பட்டு அங்கிருந்து தான் நிலப்பரப்புக்கு வரும். ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது, வனாந்தரத்திலிருந்து இந்த மேகம் வந்து அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு சந்திக்கப்படாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு தேவை நிச்சயமாக இது யார் நினைத்தாலும் முடியாது, என்னால் என்ன முடியாத ஒரு தேவை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அது முடியும். எப்போது? கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த இஸ்ரவேல் மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருந்திருப்பார்கள்? இஸ்ரவேல் மக்களோ அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் யார் மேலே இந்த இரக்கத்தை பாராட்டி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த இரக்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்களை வழிநடத்தி வருகிறதான மோசேயின் மேலும் ஆரோனின் மேலும். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். மோசேயின் மேல் ஆண்டவருடைய மேகம் எப்போதும் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. மோசேயின் மேல் அவருடைய பிரசன்னம் எப்போதும் இருந்தது. எனவேதான் மோசேயை இந்த ஜனங்கள் துன்புறுத்த ஆரம்பிக்கும் போது மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். மோசேயின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு, மோசே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்ததினால் மோசேயை நிமித்தமாய் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நமக்கு ஏதாவது தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிஜமாகவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமா என்பதை சற்று ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் தடையில்லாமல் வந்து சேரும். ஆண்டவர் உங்களுக்கென்று என்னென்ன ஆசீர்வாதங்களை தர சித்தம் வைத்திருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி அனைத்தும் வந்து சேரும் என்று சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். இதை தான் பிரியமானவர்களே இந்த சம்பவத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே இந்த மகிமையின் மேகம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது.
இருக்கிறது. நம்முடைய தேவைகள் சந்திக்கும் போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதே தான் மகிமையின் நேமம். அப்போ முதலாவது நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது நம்முடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது நம் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இதை தான் இந்த மகிமையின் மேகமாகிய இந்த அடையாளம் நமக்கு உணர்த்துகிறது. இதே இன்னொரு வேத பகுதியை கூட உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம் முதல் 44வது வசனம் வரைக்கும் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதில் எலியாவை குறித்தும் எலியாக்கும் ஆண்டவருக்கும் இடையில் நடக்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 41வது வசனத்தில் 44வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். பிரியமானவர்களே, இந்த இடத்திலும் கூட மேக உண்டாகிறதான அந்த மழை ஒரு தேவையாய் காணப்படுகிறது. இந்த அங்க இருந்த வனாந்திரமான சூழ்நிலை, வறட்சியான சூழ்நிலை போவதற்கு மழை மிகவும் அவசியமானதாய் காணப்பட்டது. அப்போ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு மேக மாத்திரம் எழும்பி வந்ததாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 7வது தரம் எலியாவினுடைய வேலைக்காரன் போய் பார்க்கும்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவு மேகம் மாத்திரம் எழும்பி வந்தது. முதலாவது நாம் பார்த்த மேகம் வனாந்தரத்திலிருந்து வந்தது. ஸோ முடியாத என்ற காரியத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு முடியும்படி செய்கிறார். எப்போது? கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வனாந்தரத்திலிருந்து இந்த மேகம் வரவில்லை, சமுத்திரத்திலிருந்து வருகிறது. ஆனால் எவ்வளவு மேகம்? ஒரு கையளவு மேகம்தான். இந்த கையளவு மேகத்தின் வழியாக ஆண்டவர் பலத்த ஒரு பெரிய மழையை, ஒரு பெரிய தேவையை அந்த தேசத்தின் மக்களுக்கு சந்திக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும்போது ஒருவேளை இந்த கையளவு மேகம் போன்ற காரியங்கள் நமக்கு தென்படுமையாய் காணப்பட்டாலும் அது எதற்கான அடையாளம்? பின்வரும் ஆசீர்வாதங்களுக்கான அடையாளம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பின்வரும் ஆசீர்வாதங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருப்பதாக தான் இந்த கையளவு மேகத்தின் வழியாய் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது சின்ன உதவி கூட அது பெரிய உதவியாய் நமக்கு மாறும். ஒரு பெரிய தேவைகளை சந்திக்கிற காரியங்களாய் கர்த்தர் மாற்றுவார். எப்போது? ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது, அவருடைய மேகமாகிய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசியிருப்பார். அவருடைய மகிமை மேகம் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. அது நடக்க முடியாத காரியத்திலும் கூட தேவைகளை சந்திக்கிறது. சிறிதான தேவையாக இருந்தாலும் சரி, அந்த சிறிதான காரியத்தை வைத்து பெரிதான தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எப்போது? நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும்போது. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய மன கண்களை திறந்து பார்ப்போம். நிஜமாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு கீழாக நான் இருக்கிறேனா? அவருடைய மகிமையாகிய பிரசனம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய பிரசனத்திற்குள்ளாக நீர் என்னை மறைத்து உடைய பிரசனம் என்னை வழிநடத்த முடியாய் கிருபை செய்யும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய மன கண்களையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஜெபிக்கிறான். உடைய பிரசன்னத்தின் ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரும் இருக்கவும், அதன் மூலமாக ஆண்டவரே சப்பா, உடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. மனுஷரை தேடி நாங்கள் ஓடவில்லை சுவாமி. ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபை நிமித்தமா ஆண்டவரே எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட, ஒவ்வொருவரும் உணர்ந்து நடக்க கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சாமி. மீட்பராம் இயேசுவின் மீதான இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை